நேரு சிலை திறப்பு விழா எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. அதற்கு இன்னும் 10 நாட்களே பாக்கி இருந்தன. 2 அழைப்புதழ்கள் அச்சான அதிர்ச்சியிலிருந்து எம்ஜிஆர் மீளவே இல்லை. தனக்கு கீழே இயங்குகிற செய்தித்துறை ஒரு அழைப்புதழை அச்சிட்டிருக்கும் போது, ஜெயலலிதா பெயர் போட்ட வேறொரு அழைப்புதழை அச்சிட்டு கொடுத்தவர் யார் என்று அறிவதில் அதிகம் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவர்கள். மூத்த பத்திரிகையாளர் ஒருவர், இப்போது அடிக்கடி பந்தாடப்படுகிற காவல்துறை அதிகாரி ஒருவர் என்று பல பேரை களத்தில் இறக்கினார் எம்ஜிஆர் அவர்கள். 24 மணி நேரத்தில் எம்ஜிஆருக்கு தகவல் தரப்பட்டன. எம்ஜிஆர் ஒருவர் சொல்லுகிற தகவலை எளிதில் நம்பிவிட மாட்டார். எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் லட்சக்கணக்கில் உண்டு. ஆனால் ஜெயலலிதாவிற்கு அப்போது இருந்த ஒரே ரசிகர் எம்ஜிஆர் தான். ரசிகர் என்று ஒரு கலைஞரை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ரசிகர்கள் பொதுவாக தங்களது கதாநாயகர்களை கற்பனை மாளிகையில் ஏற்றி வைப்பார்கள். பிறகு அவர்கள் மீது வளர்த்துக் கொள்கிற அபரிவிதமான அன்பால் ஓடாத படத்தை கூட ஓடியது என்பார்கள். தங்கள் கதாநாயகர்களை குறைவாக ஒருவர் குறிப்பிட்டால் கூட கோபம் கொப்பளித்துவிடும். இதற்கு மனவியல் காரணங்கள் உண்டு. அதேபோன்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஒரே ரசிகர் என்று கூறிவிட்டார். ஜெயலலிதாவை கட்டம் கட்டு என்று அரச கட்டளை பிறப்பித்த எம்ஜிஆரே 1 மணி நேரத்தில் மர்மயோகி ஆகி போனதுதான் தமிழ்நாட்டின் தலைவிதியாகி போனது. இப்போது அழைப்பிதழை அச்சிட காரணமானவர்களை அறிந்து கொண்டு எம்ஜிஆர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இறுதியாக எல்லோருடைய ஆள்காட்டி விரல்களும் ஒரே ஒருவரை தான் காட்டின. அவர்தான் நடராசன். அரசியலில் பேசப்படுகிற பெரும் பெயராகிவிட்ட நடராசன் 7 வருடங்களுக்கு முன்னர் இப்படி செய்திருப்பாரா என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் நடராசனுக்கு அரசியல் எண்ணங்கள் அரும்ப ஆரம்பித்தே ஆண்டுகள் பலவாகின்றன. KAK-வோடு நெருக்கமாயிருந்த காலகட்டத்தில் இருந்த நடராசன் அவரது ஆசையோடும் ஆதரவோடும் ஜெயலலிதாவிற்காக களத்தில் இறங்கினார். இதை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் KAK-வை கூப்பிட்டு திட்டினார். நடராசனை அப்போதைக்கு அழைப்பது அவசியமில்லை என்று விட்டுவிட்டார். நடராசன் இப்போது நாடகம் ஆடுகிறார் என்கிறார்கள். இதை நான் நம்பவில்லை. அன்று அதிலும் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஜெயலலிதாவின் கட்டளைகளை எம்ஜிஆரை பகைத்து கொண்டு நிறைவேற்றியது, மனைவியை அதிகார மையமாக போயஸ் கார்டனில் அமர்த்தியது, ஜெயலலிதாவின் ஆலோசகர்களாக இருந்தவர்களை உள் வலயத்திலிருந்து உதறி எறிந்தது, பத்திரிகைகள் தொடங்கியது, தானே தொடர்கட்டுரை எழுதுவதும் அதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பங்கை பெரிதுபடுத்தி காட்டுவது போல பல தலைவர்களோட நான் நெருங்கி இருந்ததாக எழுதுவது, சாதி அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலுமாக ஆதரவாளர்களை திரட்டுவது, அவ்வப்போது ஜெயலலிதாவை மெச்சிக்கொண்டே தனது பத்திரிகையில் எச்சரிப்பது, காஞ்சிராம் மூலம் கவுடா வரை தொடர்பு வைத்திருப்பது, இவையெல்லாம் அவர் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் என்பதற்கான அடையாளங்களே. ஜெயலலிதா முதலமைச்சராகி ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராகவே தொடர்ந்துவிட்ட பிறகு நடராசனோ சசிகலாவோ தமிழ்நாட்டின் முதல்வர்களாக ஆகிவிட மாட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. இதை எழுதுகிறவன் விரக்தியால் எழுதவில்லை, விவரத்தோடு தான் எழுதுகிறான். எம்ஜிஆர் நடராசனின் நடவடிக்கைகளை கவனிப்பதற்கென்று உத்தரவிட்டார். வேவு பார்க்கிற வேலை ஒரு பக்கத்தில் நடந்தாலும் காவல்துறை உண்மையான தகவல்களை எம்ஜிஆருக்கு தருவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தது. எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டார். இதற்கு காரணம் உண்டு. போன முறை அங்க போனபோது மூர்த்தி கணேஷ்பட் இனி நீங்களே இங்க வர முடியாது என்று எம்ஜிஆரிடம் சொன்னாராம். இதை எம்ஜிஆர் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார். ஆனால் ஜானகி அம்மாள் பதறிப்போய் தனது கணவனின் உயிரை காப்பாற்ற கோயிலுக்காக அப்போதே போக ஆரம்பித்து விட்டார். போன முறை எம்ஜிஆர் ஈரோட்டிற்கு ஒரு பத்திரிகை விழாவிற்காக வந்தார். சேஷாயி பேப்பர் மில்ஸ் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். திருப்பூர் வரை வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸில் ஏறினார். திருப்பூரில் இருளோடு இருளாக ஒரு பெண்மணியை திருப்பூர் மணிமாறன் எக்ஸ்பிரஸில் ஏற்றிவிட்டார். அந்த பெண்மணி எம்ஜிஆரின் ஏசி முதல் வகுப்பு பெட்டிக்குள் நுழைந்த 15 நிமிடத்தில் எம்ஜிஆர் வெளியில் வந்தார். அவரது சட்டை சுக்குநூறாக கிழிந்திருந்தது. கோபத்தில் அவராக கிழித்து கொண்டாரா அல்லது பெண்மணியை கிழித்து விட்டதா என்று தெரியவில்லை. அப்போது அடுத்த பெட்டியில் பரமசிவம் சார், பிச்சாண்டி, டாக்டர் சுப்பிரமணியம் எல்லோரும் இருந்தார்கள். ஆத்திரத்தில் வெளியேறிய அந்த அம்மணியை டாக்டர் சுப்பிரமணியம் மாத்திரம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அருகில் அழைத்தார். ஏற்கனவே அவர் சுகமில்லாமல் இருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு ஏற்பது? ஆத்திரத்தை அடக்குங்கள் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மூகாம்பிகை கோவிலுக்கு எம்ஜிஆர் போனார். ஆனால் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டார். அடுத்த தடவை போனபோது இனி வரமாட்டீர்கள் என்று குறி சொல்லப்பட்டது. சென்னை வந்த எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் 3 நாட்கள் மயக்கத்தில் இருந்தார்.
இந்த 3 நாட்களும் ஜானகி அம்மாள் பச்சை தண்ணீரை தவிர வேறு ஒன்றையும் மறந்தாமல் அவர் அருகிலேயே இருப்பதை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். முதல் முறை நின்று போய் 2வது முறை மோசமான குறி கேட்டு 3வது முறை மூகாம்பிகைவிற்காக புறப்பட்டபோது அவருக்கு வேறொரு செய்தி கிடைத்தது. மாயம்மா என்ற மகாயோகி ஒருவரை இந்த துறையில் நாட்டம் கொண்டவர்கள் அறிந்திருப்பார்கள். அந்த அம்மையார் பல காலம் கன்னியாகுமரியிலே கடலோரத்தில் இருந்து வந்தார்கள். அவர்களை சுற்றி நாய்களின் கூட்டம் எப்போதும் இருக்கும். நான் அந்த அம்மையாரை 1974ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஒரு குலை வாழைப்பழத்தோடு சென்று சந்தித்தேன். பின்னாளில் இம்மாதிரி ஞானிகள் தவசிகளோடு இயல்பான பற்றுதலை வளர்த்து கொண்ட இசைஞானி இளையராஜா கோடி சாமியாரிடம் நெருங்கி இருந்ததைப் போலவே மாயம்மாவிடமும் நெருக்கமாக ஆனார். இது அவரது தேடலின் விளைவு. இந்த அம்மையாரை ஏற்காட்டு மலைக்கருகில் ஆசிரமம் ஒன்றில் குடிவைக்க வேண்டும் என்று இசைஞானி தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்தார். அதற்காக எவராலும் இடம்பெயர்க்க முடியாத மாயம்மாவை தனது ஏசி காரில் சென்னையில் உள்ள தனது இல்லத்திற்கே கொண்டு வந்தார். இசைஞானி இல்லத்தில் உள்ள பூஜை அறையில் அந்த அம்மா சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்களை அறியாமல் சிறுநீரே வெளியேறினாலும் இளையராஜா அலட்டிக் கொள்ளாமல் இருந்தார். காரணம், அவர் ஞானிகளை அறிந்தவர். மாயம்மா இளையராஜா வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எம்ஜிஆர் தொலைபேசியில் ராஜாவை தொடர்பு கொண்டார். அந்த அம்மையாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். இதற்கு கேட்க வேண்டுமா, உடனே வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் இளையராஜா. ஞான உச்சியிலேயே இருக்கிற மாயம்மாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நினைத்தால் புறப்பட்டுவிடும். ஆகவே சேலத்திற்கு புறப்படுவதற்காக தனக்கு பிடித்தமான எந்த காரில் வேண்டுமானாலும் ஏறிக்கொள்ளட்டும் என்று 3 கார்களை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தார் இசைஞானி. எம்ஜிஆர் தோட்டத்திலிருந்து இளையராஜா வீட்டிற்கு புறப்பட்டார். இந்த தகவலை மாயம்மாவிடம் இளையராஜாவோ பிறரோ சொல்லவில்லை. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் நேற்று இன்று நாளை என்கிற பிரிவினைகளை உடைத்துவிட்ட மகா ஞானியான மாயம்மா ஒரே நிமிடத்தில் விசுக்கென்று எழுந்து நடுவில் இருந்த ராஜாவின் காரில் ஏறி அமர்ந்து விட்டார். அப்பேற்பட்ட ஞானி ஏறி உட்கார்ந்து விட்டால் எம்ஜிஆர் வருகிறார் என்று கூட இளையராஜாவானாலும் சொல்ல முடியாது. என்ன செய்வது? விதி யாரை விட்டது? எம்ஜிஆர் வந்தபோது மாயம்மா புறப்பட்டு போயிருந்தார். மாயம்மாள் தான் வருவதற்கு முன்னரே புறப்பட்டு சென்றது எம்ஜிஆரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. ஜானகி அம்மாள் தன்னால் முடிந்தவரை எம்ஜிஆரை ஆறுதல் படுத்தினார்கள். அதற்குள் நேரு பிரான் சிலை திறப்பு விழா வந்தது. ராஜீவ்காந்தி கலந்து கொண்ட அந்த விழா அமர்க்கலமாக முடிந்தது. அன்று இரவே அந்த நிலவு உதிர்ந்து விட்டது. மரணத்திற்கு வாய்தா வாங்கியவர் என்று மற்றவர்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் மரித்து போனார். புத்தனும் சங்கரனும் இயேசுவும் நபிகளும் மரித்தே தான் போனார்கள். இயற்கை விதியை மீறுவதற்கு எம்ஜிஆரால் மாத்திரம் இயலுமா என்ன? ஆனால் அந்த அதிர்ச்சியை தமிழகத்தின் பெரும்பகுதி தாங்கிக் கொள்கிற மாதிரி இல்லை. மருத்துவமனையில் அவர் படுத்து கிடந்தபோது அவரது முடிவு எப்போதும் வந்துவிடலாம் என்கிற மாதிரி இருந்தது. இப்போது அப்போது என்று இருந்தபோது மரணம் அவரை தழுவி இருந்தால் மனிதர்கள் நிலை குலைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தேறிவிட்டார். இனி கொஞ்ச நாள் இருப்பார் என்கிற நம்பிக்கை விதைகளை நாலாபுரமும் எரிந்துவிட்டு எதிர்பாராமல் எம்ஜிஆர் என்கிற தமிழகத்தின் ஒளிவிளக்கை காலம் உள்வாங்கிக் கொண்டது. அவர் இறந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. சாதாரண ஏழைகள் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதைப் போல உணர்ந்தனர். சென்னையில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருகிற வண்டியில் இருந்தேன். எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று பயணச்சீட்டு பரிசோதகர் சொன்னார். வதந்திக்கு வால் முளைத்திருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் தொடர்வண்டி சென்னையை நோக்கி முன்னேற முன்னேற அவர் இறந்துதான் விட்டார் என்கிற செய்தி உறுதியாகிவிட்டது. அதற்கு மேலும் வண்டியை ஓட்ட முடியாத நிலை. தமிழகம் முழுதும் ரயில்கள் நின்றுவிட்டன. சூலூர்பேட்டைக்கு முன்னரே வண்டியை நிறுத்திவிட்டார்கள். அங்கு அதிமுகவினர் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தனர். எனது நம்பிக்கை விதைகள் நாசமாகி போனதை உணர்ந்தேன். என்னை கண்ட தமிழர்களில் பலர் அழுதார்கள். ஊர்வலத்தில் நானும் போனேன். என்ன பேசச் சொன்னார்கள். நான் கண்ணீரால் பேசினேன். கடலே வற்றி போகிற போதும் கண்களில் இருந்து உப்பு வண்டிகளை ஊர்வலம் விடுகிற இறைவனே என்று கதறினேன். காரை பிடித்து சென்னைக்கு வந்தேன். பல இடங்களில் சாலை தடுக்கப்பட்டு இருந்தது. இறங்கி இறங்கி ஒவ்வொருவராக வேண்டிக் கொண்டு ஒரு வழியாக சென்னையை சேர்ந்தேன். நடந்தவைகளை அறிந்தேன். கலைஞர் கருணாநிதியால் எம்ஜிஆரின் சடலத்தை அவரது தோட்டத்தில் பார்க்க முடியவில்லை என்று அறிந்தேன். ஜெயலலிதா அப்போதும் தனது ஆத்திரம் கலந்த சொற்களை அள்ளி வீசி தோட்டத்தில் கலவரம் செய்தார் என்று அறிந்து வருந்தினேன். அதற்குள் எம்ஜிஆரின் சடலத்தை ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். சாலையில் கார் ஓட முடியாத அளவிற்கு கற்கள் குவிந்து கிடந்தன. அடித்தட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் தங்கள் தலைவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த திரண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டத்தை பார்த்தால் நாடு நகரங்கள் நடந்து வந்ததைப் போல இருந்தது. எந்த ராஜாஜி மண்டபத்தில் பெரியாரின் சடலம் வேலூர் மருத்துவமனையிலிருந்து சென்னை எல்லைக்குள் வந்துவிட்டது என்று அறிந்த நிமிடத்திலிருந்து
பெருந்தலைவர் காமராஜர் சம்பத்தோடு பெரியாருக்கு மரியாதை செய்ய எழுந்து நின்றாரோ, அதே ராஜாஜி மண்டபத்தில் பெருந்தலைவரும் பார்வைக்கு வைக்கப்பட்டார். அதே மண்டபத்தில் இன்று எம்ஜிஆரும் பார்வைக்காக வைக்கப்பட்டார். அறிஞர் அண்ணாவின் காலத்தில் மேகமூட்டமாக இருந்த திராவிட தத்துவங்களை குழாயடி குளிர்நீராக இல்லந்தோறும் கொண்டு வந்து சென்ற கலை வள்ளலின் கதை முடிந்து போனது. அவரது இறுதி சடங்கை தொலைக்காட்சியில் வர்ணிக்கிற பொறுப்பு என்மேல் விழுந்தது. நான் அவர் வருகிறார், இவர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். இடையிடையே எம்ஜிஆரை பற்றி பேசினேன். அன்று தலைமாட்டில் ஜெயலலிதா நின்று கொண்டு இருந்தார். ஏதோ ஒரு உறுதியோடு அவர் நிற்பதைப் போல எனக்கு பட்டது. ஒருவேளை வருத்தத்தை வெளிக்காட்டவில்லையோ என்று நினைத்தேன். அல்லது ஓ என்று அழுதுவது ஜெயலலிதாவுக்கு பழக்கமில்லாததோ என்றும் கூட நினைத்தேன். ஜானகி அம்மாள் உடைந்து போய் கிடந்தார். கலை உலகமே திரண்டு வந்திருந்தது. இயக்குனர் பாலச்சந்திரன் மாத்திரம் என்னிடத்திலே வந்து இன்னமும் அவரை எடுத்துக்கொண்டு போவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. மலர் வளையம் வைப்பதென்றால் வைத்து விடுங்களேன் என்று கலங்கியபடியே கேட்டார். நான் அவரிடம் அவர் சாகவில்லை என்று நினைத்து கொண்டுதான் அப்படி என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு நான் இவ்வளவு நேரமும் வர்ணனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவ்வப்போது ஜெயலலிதாவை பார்ப்பேன். அவரோ கேமராவின் ஒளி வெள்ளத்தில் தான் ஒதுங்கிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது மாதிரி எனக்கு பட்டது. தலைமாட்டில் ஜெயலலிதா நிற்கிறார் என்றும் கூட எனது வர்ணனையில் சொன்னேன். எம்ஜிஆரின் இறுதி சடங்குகள் தொடங்கின. ராஜாஜி மண்டபத்தின் உட்புறமாக ஒரு அறையில் சமய சடங்குகள் நடைபெற்றன. மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தானே முன்னின்று இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தினார். இறுதியாக எம்ஜிஆரின் புகழுடம்பு இராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டது. அன்று மாலை எறும்புகள் ஊறுவது போல கூட்டம் ஊர்ந்தது. மக்கள் வெள்ளத்தில் புகழ் மாலை ஒன்று மிதந்து போனது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று எங்கிருந்தோ பொருத்தமான ஒரு இசைத்தட்டு முழங்கியது. உச்சமான மேடையிலிருந்து அவரது சடலம் குழிக்குள் இறக்கப்படுகிற இறுதி வரை தொடர்ந்து வர்ணனை செய்தேன். நீ தங்கம் என்பதால் உன்னை தரைக்குள்ளே புதைக்கிறோம். நீ கால வெள்ளம் கை நீட்டி அழிக்க முடியாத கல்வெட்டு என்று சொன்னதோடு எனது வார்த்தைகளுக்கு அன்று விடை கொடுத்தேன்.